நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை
இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர் உம்மையே, வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர் உம்மையே, வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே. ஈனயற்றதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நீங்க நல்லவர். எல்லாம் அந்த நல்லவரை நோக்கி பார்ப்போமா? நீங்க நல்லவர் ஆண்டவரே, நீங்க வல்லவர், நீங்க எங்க வாழ்க்கையில நன்மைகள் செய்கிறவர். அப்பா, எங்களுக்கு ஒத்தாசை வருகிற நல்ல பர்வதம் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா, எங்க வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு இந்த வேலையில நாங்க நன்றி செலுத்துறோம். எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்மையான காரியங்கள் எங்க வாழ்க்கையில செய்கிறவரே நன்றி சொல்றோம். எங்கள் பாதை எல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுகிறவரே உங்களுக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே. எங்களுடைய வருஷங்களை நன்மையினால முடிசூட்டுகிறவரே நம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்றோம். இந்த வேலையில உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் அவருடைய உயர்த்துவோமா, அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோமா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இருக்கு. அது அந்த நல்லவரை நம்ம ருசித்து பார்த்துருக்குறோம். அந்த நல்லவர் எவ்வளோ அவர் நன்மைகள் செய்கிறவர்னு நமக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எவ்வளோ நன்மைகள் பண்ணியிருக்கிறாரு. அந்த நல்லவருக்கு மனதார நன்றி சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போமா? உங்களுடைய முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு அவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். அப்பா, நீங்க உங்களை உயர்த்துறோம் ஆண்டவரே, நன்றி சொல்றோம். தேவன் அப்பா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு பார்க்கிறோம். அவர் நம்மளுடைய தேவன் அவருடைய குமாரனை கொடுத்து நம்ம மேல வைத்த அன்பை காண்பித்தார். இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் அவர் நமக்காக அடிக்கப்பட்டு அவர் நமக்காக ரத்தம் சிந்தி அவர் நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளை நீதியாக மாற்றி அவர் நம்மளுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வாதமாக மாற்றி அவர் நம்ம மேல் வைத்த அன்பை காண்பித்தார். தேங்க்யூ லார்ட். அப்பா, உங்க அன்பிற்காக நன்றி சொல்ற ஆண்டவரே. அவருடைய அன்பு பெரியது. இந்த வேளையில எல்லாரும் அப்பா உங்க அன்பு பெரியதுன்னு சொல்லுங்க. அவருடைய அந்த அன்புக்கு நன்றி சொல்லுவோமா? உங்க அன்பு பெரியது ஆண்டவரே. உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, நீங்க எங்க மேல வைத்திருக்கிற தயவு பெரியது, நீங்க எங்களுக்கு பாராட்டினா உங்க அன்பு பெரியது. அப்பா, அந்த அன்பிற்காக நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். உங்க குமாரனையே எங்களுக்காக கொடுத்தீங்களே, அந்த அன்புக்காக நன்றி, நன்றி. தேங்க்யூ. ஓ ரீபாபா ஷகதல ரியாபல தூணா ரபல ரபா. அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாருன்னு. இந்த அப்பா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை எதுவுமே பிரிக்க முடியாது. எந்த ஆட்களும் பிரிக்க முடியாது. எந்த பொருள், எந்த காரியம், எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில வருகிற எந்த பிரச்சனை, எந்த போராட்டங்கள், எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்கவே முடியாது. அப்பா, ஏன்னா அப்படிப்பட்ட அன்பு, அந்த அன்பு நம்ம இந்த ஒருவேளை நீங்க கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களுக்கு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி தெரிந்தா இந்த வேளையில அப்பா உங்க அன்புக்குள்ள வந்துடுறோன்னு சொல்லுங்க.
அப்பா உங்க அன்புக்குள்ள இந்த வேளையில வந்துடுறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் இந்த ஆராதனையில தேவனுடைய அன்பை எல்லார் இருதயங்களையும் ஊற்றுறாரு. தேவனுடைய அன்பை அளவில்லாம ஊற்றுறாரு. இந்த வேளையில எங்களோட யார் யாரெல்லாம் இணைந்து ஆராதிக்கிறோங்களோ, எந்த இடத்துல இருந்து ஆராதிக்கிறீங்களோ, உங்க மேல தேவனுடைய அன்பு அளவில்லாம ஊற்றப்படுது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தேவனுடைய அன்பை ஊற்றுறார். ரிசீவ் பண்ணுங்க. ஓ ரிபாபா ஷகதரபா, இந்த வேளையில ரிசீவ் பண்றீங்களா? தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இறங்குது. அந்த அன்பை விட்டு ஒருத்தரும் ஒரு காரியமும் எந்த ஒரு பொருளும் உங்களை பிரிக்கவே முடியாது கிறிஸ்துவின் அன்பை விட்டு. ஏன்னா நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அவரால் தான் நமக்கு முற்றும் ஜெயம், அவரால் தான் நமக்கு முற்றும் வெற்றி. எல்லா காரியங்களும் நமக்கு ஜெயம் அவரால் தான். நம்மில் அன்பு கூறுகிறவரால் தான் நமக்கு ஜெயம். அந்த அன்புக்குள்ள வந்துருங்க. அப்பா உங்க அன்புக்குள்ள வந்துருன்னு சொல்லுங்க. ஹோலி ஸ்பிரிட் எல்லாரையும் நிரப்பிடுங்க. தேவனுடைய அன்பினால நிரப்பிடுங்க. ஆவியானவரே உங்கள் அன்பை விட்டு நாங்கள் விலைக்கு போயிருந்தாலும் அதற்காக இந்த வேலையில் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் அன்புக்குள்ளே திரும்பவுமாய் முழுவதுமாக வந்துடுறோன்னு சொல்லுங்கள். இந்த வேலையில் ஆண்டவருடைய அன்பு தான் எல்லாவற்றையும் அவர் கொண்டு வரும். ஏன்னா சிலுவையில் அவர் நமக்காக முடித்த எல்லா காரியங்களும் அவருடைய அன்பினால தான். நீங்கள் அந்த அன்புக்குள்ளே வரும்போது எல்லா காரியங்களையும் நீங்கள் சுதந்திரித்து கொள்வீங்க. தேங்க்யூ லார்ட். அப்பா நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா நன்றி நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறீங்க. நன்றி நன்றி. எங்களை விட்டு விலகாதவர் நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். தேங்க்யூ லார்ட். மலைகள் விலகினாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. தேங்க்யூ லார்ட்.
கிருபை விலகாது. ஒரு நாளும் உங்களை விட்டு அவருடைய கிருபை விலகாது. அப்பா உங்கள் கிருபைக்காக நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை உங்களை விட்டு விலகாமலும் அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் உங்கள் மேல் இருக்கும். தேங்க்யூ லார்ட். அப்பா உங்கள் வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. மலைகள் விலகி போனாலும் சரி, மனிதர்கள் நாங்கள் நம்பி இருக்கிற மனிதர்கள், நீங்கள் நம்பி இருக்கிற மனிதர்கள் விலகி போனாலும் சரி, அவங்க உங்களை நீங்கள் நம்பி அவங்க ஏமாற்றினாலும் சரி, கிருபை உங்களை விட்டு விலகாது. இன்னைக்கு ஆண்டவர் அவர் கிருபை உங்களை விட்டு விலகாதுன்னு சொல்கிறாரு. அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு நிலை பெயராது. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம தேவைக்கு எந்தெந்த மனிதர்களையோ நோக்கி பார்த்துருப்பீங்க, யார் யாரையோ கைவிட மாட்டாங்கன்னு நம்பியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களை கைவிட மாட்டேன், உங்களை விட்டு விலக மாட்டேன், என் கிருபை உங்களை விட்டு விலகாதுன்னு சொல்கிறாருல, அவரை நோக்கி பார்ப்போமா? இந்த வேலையில் நம்ம விட்டு விலகி போகிற, நம்மளை கைவிடுகிற மனிதர்கள் முகத்தை எத்தனை தடவை நம்ம நோக்கி பார்த்துருக்குறோம். இந்த வேலையில் நம்மளை விட்டு விலக மாட்டேன்னு சொல்கிறவரை நோக்கி பாருங்கள். இந்த வேலையில் அப்பா எங்களை விட்டு விலகாதவரேன்னு சொல்லுங்கள். நம்மளை விட்டு கைவிடாதவரை இந்த வேலையில் நோக்கி பார்ப்போமா? அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மளை விட்டு நிலை பெயராது. தேங்க்யூ லார்ட். அப்பா நன்றி 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 சொல்கிறோம் ஆண்டவர். உங்களுடைய நம்பிக்கை முழுவதுமா ஆண்டவர் மேலே இருக்கட்டும். இந்த வேலையில் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து அப்பா உங்களை நம்பி இருக்கிறோன்னு சொல்லுங்கள். உங்களை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது, ஏன்னா ஒரு மனுஷங்கிட்டே போய் நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம் இந்த காரியத்தில்னு சொல்லும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உங்களை தவிர அது யாராலையும் செய்ய முடியாதுன்னு. இன்னைக்கு அதே வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். உங்களை தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உங்களை தான் நம்பி இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும், எங்கள் பிஸ்னஸ்க்கு, எங்கள் வேலைக்கு உங்களை தான் நம்பி இருக்கிறோம். எங்கள் ஊழியத்துக்கு உங்களை தான் நம்பி இருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய தேவைகளுக்கு உங்களை தான் நம்பி இருக்கிறோம். எங்கள் சரீர சுகத்திற்கு உங்களை தான் நம்பி இருக்கிறோன்னு சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. ஏன்னா கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல இருப்பாங்களாம். இப்போ நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கோம்னு அவரை பார்த்து சொல்கிறோம் பார்த்தீங்களா? எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் இப்போ ஆண்டவரே நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கோன்னு சொன்னோமோ அந்த காரியத்தில் எல்லாம் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. அந்த காரியம் ஒரு காரியமும் உங்களை அசைக்காது. ஏன்னா நீங்கள் ஆண்டவரை நம்பி இறங்கியிருக்கீங்க. அவரை நம்பி ஊழியத்தில் அவரை நம்புறீங்களா? உங்கள் ஊழியம் அசைக்கப்படாது. உங்கள் தொழில், உங்கள் பிஸ்னஸில் அவரை நம்புறீங்களா? உங்கள் பிஸ்னஸ் அசைக்கப்படாது. உங்களுடைய சுகத்துக்கு அவரை நம்புறீங்களா? உங்கள் சரீரம் வியாதி இல்லாமல் இருக்கும். ஆண்டவரை நம்பி இருக்கும்போது ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டீங்க. ஏன்னா நம்ம எல்லாம் அசைவில்லாத ராஜ்யத்துக்குரியவர்கள், அழிகுது போகிற ராஜ்யத்துக்குரியவர்கள் இல்லை. நம்ம எல்லாம் அசைவில்லாத ராஜ்யத்துக்குரியவர்கள். நீதினால ஸ்திரப்பட்டு இருப்போம். பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. பயத்திற்கு நம்ம தூரமாவோம், திகிலுக்கு தூரமாவோம், கொடுமைக்கு தூரமாவோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உங்கள் எல்லைகள்லே இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறனால. அப்பா நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறனால நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்போம் ஆண்டவரே. உங்களை நம்பி இருக்கிறனால நாங்கள் பயமில்லாது இருப்போம். உங்களை நம்பி இருக்கிறனால கொடுமைக்கு தூரமாக இருப்போம். உங்களை நம்பி இருக்கிறனால திகிலுக்கு தூரமாக இருப்போம். உங்களை நம்பி இருக்கிறனால எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம் தான் எங்களை சூழ்ந்து இருக்கும். கொடுமை, பயமெல்லாம் எங்களை விட்டு தூரமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அப்பா நன்றி 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 சொல்கிறோம் ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட் இந்த வேலையில் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கிற பயம் அவர்களை விட்டு தூரமாவதாகன்னு சொல்கிற இயேசுவின் நாமத்தில். திகில் அவர்கள் குடும்பங்களை விட்டு தூரமாவதாக இயேசுவின் நாமத்தில். கொடுமை அவர்கள் குடும்பங்களை விட்டு தூரமாவதாக இயேசுவின் நாமத்தில். சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆரோக்கியம், செழிப்பு எல்லா குடும்பங்களையும் நிறைப்பதாக, எல்லா குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்வதாகன்னு சொல்கிறோம்ப்பா இயேசுவின் நாமத்தினால. அப்பா எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே அந்நிய பாஷை பேச தெரிஞ்சவங்க அந்நிய பாஷை பேசுங்க. மற்றவங்க அப்படியே ஆண்டருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ராபா டரா ரிஹா தலா ஷதரா சே ரியா காலா பராதா ராமா நரு சாந்தரா செக்கியா மலாதரா சாந்தரா சதரா பரு டிலி மரோ டொரு கரா ராபா தலா சினிரியான் தரா சாந்தலா குரு திரியான் டரபரா ஹோரா தரா கலா சிக்கிரியான் டரா மனரான் தரா மனா. ரோதரா எங்கே இருக்கீங்களோ அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிங்க.
ஹோரா தரா கரா. ஏசப்பா, எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஏசப்பா இந்த நேரம் என் வாழ்க்கையை ஒரு மாற்றுகிற நேரமாக இருக்கட்டும். நீங்கள் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத நான் அறிந்து கொள்கிற ஒரு நேரமாக இருக்கட்டும். நீங்கள் யாருன்னு நான் தெரிந்து கொள்ளுகிற ஒரு நேரமாக இருக்கட்டும். ரோஷாந்தரா சியாந்தரா ரியாதரா ஷதரா சினிரியாண்டரா மனராதர். இந்த உலகத்தில் நம்ம நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள ஆசைப்படுறோம். படிக்கிறவங்களை போய் கேட்டிங்கன்னா படிக்கிறதுல புதுசாக படிக்கணும், எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளணும். சயின்டிஸ்ட் நிறையா கண்டுபிடிக்கணும், நிறையா தெரிந்து கொள்ளணும். சிலருக்கு அரசியலை ரொம்ப தெரிஞ்சுக்கணும், வேலையில் நிறைய காரியங்களை தெரிஞ்சு கொள்ளணும். நான் இருக்கிற துறையில் நான் நிறையா கற்றுக்கணும், புதுசாக நான் நிறையா கற்றுக்கணும், இன்னும் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய ஆசை நம்ம எதாவது கற்றுக்கணும், நம்ம எதையாவது தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்று என்ன தெரியுமா? என் ஜனம் என்னை தெரிந்து கொள்ளாதா, என்னை புரிந்து கொள்ளாதா? ஹோரா தரா சினிரியான் தரா ராட்டரா டரா மனரா தரா கரா ஹோரா சந்தரா திரியான் தரா கரா சிக்கிரியா. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ரூதரா சண்டரா மினிரியான் தரா ஹோரா தரா. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ, கர்த்தாதி கர்த்தர், பரிசுத்த ஆவியான தெய்வத்தை, அவரை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா உங்களை தெரிந்து கொள்ள ஒரு கூட்டமே இருக்கும். ஹோரா சந்தரா பாலா திரி ஆந்தரா குரு ஓரா தரா கலா டிரி ஆந்தரா மனரா ஷதரா. இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அதில் நம்ம ஒரு பெரிய ஆளாக ஆயிடலாம். இந்த துறையில் படித்தா, நிறையா படித்தா நம்ம இதில் சூப்பராக ஆகிடலாம் அப்படின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஏஐ நிறையா வந்துடுச்சு. அந்த துறையில் எல்லாரும் மனிதர்கள் கவனத்தை செலுத்துகிறார்களா? இதை கற்றுக்கிட்டா, இதை தெரிஞ்சுக்கிட்டா, இந்த தொழிலை பழகிட்டா, இந்த படிப்பை படிச்சுட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும், செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நல்லது தான், ஆனால் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக ஒரு மனிதனுக்கு தேவை, ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை, கர்த்தரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோதரா சாந்தரா திரி கலா தரா பரா. எந்த படிப்பும் எந்த பணமும் உங்களை உயர்த்தாத உயரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ராதரா. தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள உறவு, அது உங்களை நீங்கள் போகாத உயரத்திலே உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ரோதரா சாந்தரா மனரா ஷதரா. வாசற்படியிலே, அரண்மனை வாசற்படியிலே உட்கார்ந்திருந்த மொர்தெகாய் அதே அந்த அரண்மனையின் அதிகாரியாக மாறினார். காடுகளிலே தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்த தாவீது காடுகளிலே தன் வாலிபத்தை தன் மேலிருந்த அழைப்புக்காகவும் அபிஷேகத்துக்காகவும் கர்த்தருக்காகவும் அர்ப்பணித்த தாவீது 12 கோத்திரத்திற்கும் ராஜாவானார். ஓரா தரா சனரா திரியாந்தரா பரா ஓரா டிரியாந்தரா மனரா ஷாரா. சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திற்கு வந்தார். நீங்கள் கற்பனை கூட செய்யாத உயரத்திற்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு ஆயத்தம் என்று சொல்லுகிறார். ஆஹா ஓரோ தூரோ. எந்த படிப்பும் எந்த பணமும் உங்களை உயர்த்தாத உயரத்திற்கு கர்த்தர் உயர்த்துவார். ராஹா சேனிரியா மலாதரா. எல்லா படிப்புகளின் சக்தியை காட்டிலும்
எல்லா துறைகளின் சக்தியை காட்டிலும், எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற பணம் வச்சுக்கோங்க, பேர் வச்சுக்கோங்க, புகழ் வச்சுக்கோங்க, இவைகள் எல்லாவற்றின் சக்தியை காட்டிலும் கர்த்தரின் சக்தி உங்களை உயர்த்துவது அது வேற மாதிரி இருக்கும். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் ஆசீர்வாதம் இருக்கும், அதில் வேதனை இருக்காது. ஓரா ஷதரா சியாட்டலா மனரா தரா பரு ஷுதரு. நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒன்றே ஒன்று தான், திரும்ப 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 எத்தனை வாட்டி சொன்னாலும் அது தெவிட்டாது. உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்குது? எல்லாம் நல்லது நடக்கும் போது ஸ்தோத்திரம் சொல்றது, கொஞ்சம் எல்லாம் எதிர்மறையாக நடந்தா ஆத்திரமாகிறது. அப்படி இருந்ததுன்னா நம்மளை செக் பண்ணணும் பாருங்க. கையில் பணம் இருக்கும்போது கர்த்தர் நல்லவர், கையில் பணம் கொஞ்சம் குறைஞ்சிதுன்னா கர்த்தர் எங்க அப்படி கேட்குற வாழ்க்கை இல்லை. போன வாரம் டங்ஸ் பேசும்போது எனக்கு வந்துச்சு ப்ரொஃபட்டிக் ஈவினிங்கில் ஆரம்பத்தில். அதுக்கு முன்னாடி நினச்சி பார்த்ததில்ல. நம்ம தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோட்டெல்லாம் போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, நீ எது வரைக்கும் கர்த்தரை நம்புவீங்க? அவங்க சொல்லுவாங்க, அவங்க முன்னாடி கண்ணில் வேற பார்த்துட்டாங்க, நெருப்பு அவர்களை போட வந்தவர்களை எரித்து சாம்பலாக்குகிறது, அதை இவர்கள் கண்கள் பார்க்கிறது, பின்னாடி ஒரு கால் வைக்கல. சிலையை மாட்டோன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. கர்த்தரை நம்புறதுல ஒரு இன்ச்சு கூட கண்ணுக்கு முன்னாடி தூக்கி போட வந்தவன் சாம்பலாகிறான், எரிஞ்சு சாம்பலாகிறான். அது கூட அவங்க விசுவாசத்தை அசைக்க முடியல. அந்த நெருப்புக்குள்ளே விழுறாங்க. அவங்களுக்கு தெரியும், அந்த நெருப்பு எங்களை எரித்து சாம்பலாக்கினாலும் எங்கள் கர்த்தர் மேல் நாங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை எதுவும் குலைக்க மாட்டாது. அவங்க சொன்னாங்க, அவர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் விடுவிக்காமற் போனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் எங்கள் தெய்வத்தை எங்கள் வாழ்நாளெல்லாம் விசுவாசிப்போம், நம்புவோம். சுற்றி என்ன நடக்குதுன்றதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. இந்த தேவனோடு உள்ள உறவில் ஒருத்தவன் ஸ்ட்ராங்காக இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சுற்றி என்ன நடக்குதுன்றதை பற்றி கேர் பண்ணவே மாட்டான். சுற்றி என்ன நடக்குதுன்றதை பற்றி அவனுக்கு பிரச்சனையே இல்லை. அவன் ஆண்டவரோட கரத்தை பிடிச்சிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருப்பான். தானியேலை கேட்டிங்கன்னா தூக்கி அந்த கெபிக்குள்ளே போடுறாங்க. அவருக்கு தெரியும், விழுந்தா சிங்கம் கடிச்சு கொதறும். எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் சூழ்நிலைகள் வந்தாலும் நான் என் கர்த்தரை நம்பு, அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வைக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் என்னம்மா ஆயிடுச்சு, இப்போ ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பிள்ளையாக இருக்கனா எல்லாமே எனக்கு சாதகமாக நடக்கணும். ஏன் இது ஏதாவது நடந்துருச்சுன்னா ஏன் நடக்குது, ஏன் இது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வருது. நான் ஒன்று சொல்கிறேன், அவர் சொல்லிட்டார்ல, நீ அக்கினியில் கடக்கும் போதும் வேகாது இருப்பா அப்படின்ட்டாரு. நீ தண்ணீரில் நடக்கும் போதும் தண்ணீர் உன் மேலே புரளாதுன்னு சொல்லிட்டாரு. நானே உன் பரிகாராகிய கர்த்தர் என்று சொல்லிட்டாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் உனக்கு முன்னாடி போவேன், உன் கூடையே இருப்பேன், உன் கையை விட்டு விலகவும் மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதை விட வேற என்ன வேணும்? எல்லாம் சிலது நடக்கிற மாதிரி இருக்கலாம், சில காரியங்கள்லாம் எதுவுமே என் வாழ்க்கையில் எதிர்மறையாக நடக்கக்கூடாது, நெகட்டிவாக நடக்கக்கூடாதுன்னு இல்லை. சிலது நடக்கிற மாதிரி அப்படி இருக்கும் தீமையா. அவர் தீமையை நன்மையாக மாற்றுகிற தெய்வம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதில் சிக்கிக்காதீங்கன்னு சொல்கிறேன். அதில் போய் சிக்கிக்காதீங்க. அது ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி. ஏதாவது நடந்தால் உடனே ஏன் நடந்துச்சு, இது ஏன் நடக்குது,
இது ஏன் இப்படியா இருக்குது, அப்படி போட்டு உங்களை போட்டு குழப்பிக்காதீங்க. வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு குப்பையை காமிச்சார். எனக்கு ஒரு குப்பையை பார்த்தேன். ஆக்சுவலி இந்த வேர்டை ஆண்டவர் இன்னைக்கு பேச சொன்னார். ஆனால் ஒரு தரிசனத்தில் குப்பையை பார்த்தேன். குப்பை எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? குப்பைனால என்ன சொல்லுவோம்? குப்பைனால என்ன நினைப்போம்? ரொம்ப ஒரு அக்லியாக நம்ம நினைப்போம். அந்த குப்பைகள் எல்லாமே ஒரு காலத்தில் எல்லாராலும் யூஸ் பண்ணப்பட்டவைகள் தான். ஒரு டின் எடுத்துக்கோங்க, ஒரு கொக்கோ கோலா, ஒரு ஸ்ப்ரைட்டு. அந்த டின்னு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அதை யூஸ் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு என்ன செய்வாங்க? அது நேராக எங்கே போகும்? அது யூஸ் ஆன உடனே டஸ்ட்பினுக்கு போகும். ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறீங்க, ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றீங்க, அப்புறம் அந்த ஸ்வீட் பாக்ஸ் எங்கே போகும்? குப்பைக்கு போகும். நிறையா பேரோட வாழ்க்கை நான் சொல்கிறேன், இதில் அட்டன் பண்ணியிருக்கிறவங்க வாழ்க்கை, உங்களை எல்லாரும் யூஸ் பண்ணாங்க, த்ரோ பண்ணிட்டாங்க. ஒரு த்ரோ பண்ணப்பட்ட லைஃப் உங்களுக்கு இருக்கு. அது உங்களை குத்துது. சில ஹர்ட்டிங்ஸ் இருக்கு, சில காயங்கள் இருக்கு, சில ஏமாற்றங்கள் இருக்கு, விரக்திகள் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இந்த சூழ்நிலை பிரதர் குப்பை மாதிரி இருக்கு பிரதர். வாழ்க்கை நல்லா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை பிரதர். ஒரு டஸ்ட்பின் மாதிரி இருக்கு. குப்பைனா பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆஷ் ஹீப் அப்படின்னு இருக்கு. குவியலாம், சாம்பல் குவியல், குப்பை குவியல் அப்படி இருக்குது. எடுங்களேன், 1 சாமுவேல், நம்ம அண்ணா ஒரு பாட்டு பாடுறாங்க, 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ராஷாந்தலா பரா லேட்டிரி கரா டரா மனரா சாந்தர பலூத்துரு. உங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், சில பேர் வாழ்க்கை நீங்க சொல்றீங்க குப்பையில் குப்பை மாதிரி இருக்குங்க என் லைஃபு. இதிலிருந்து ஏதாவது ஒரு உயர்வு வருமா? இதிலிருந்து என் வாழ்க்கையில் மாற்றம் வருமா? அதாவது ஆரம்பத்தில் டங்ஸ் பேசும்போது ஆண்டவர் பேசினார், இது என் லைஃப்பை பார்த்தா இப்படி தான் நடக்கும் போல இருக்கு. அது சில பேருக்கு உங்களுக்கே தெரியுது. என் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் போய் முடியும் போல இருக்குங்க, என் வாழ்க்கையிலலாம் ஒன்றும் நடக்காது போல இருக்குங்க, ஒரு நல்லதெல்லாம் கிடைக்காது போல இருக்குங்க, அது என் வாழ்க்கை அவ்வளோதான் போல இருக்குங்க இந்த விஷயத்தில். இன்னொரு விஷயத்தை எடுத்தால் அதுவும் அப்படி தாங்க, அதுவும் அப்படி தான் இருக்குது, அது அப்படி தான் போய் முடியும் போல இருக்கு. காரியம் மாறுகிறது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உங்கள் லைஃப்பை பார்த்தா இது இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, இது இப்படி தான் ஆகும் போல இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் ஊழியமாக இருக்கட்டும், அதில் ஒரு மாற்றம் வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. அது மனிதர்களால் உண்டாகுகிற மாற்றம் அல்ல, கடவுளால் உண்டாகுகிற மாற்றம் வருகிறது. ராஷா லியாத்தாரா. வசனம் சொல்லுது பாருங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார். ராஷா தராபரா. அடுத்தது பார்க்கிறோம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஒரு உயர்வு வருதுங்க உங்க எல்லாருக்கும். உங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், நீங்க அந்த உயர்வு எப்படி தெரியுமா இருக்கும்? குப்பையிலிருந்து. அடுத்தது, அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ராஷா. இங்க பாருங்க, அவர் என்ன பண்ற? பூமினா அவர் பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். எங்க போறீங்க? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறார். குப்பையிலிருந்து அவர் எங்க உயர்த்துகிறார்னா பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற அளவுக்கு ஒரு உயர்வு வருதுங்க.
அது எப்படிங்க குப்பையிலிருந்து எப்படிங்க அது சிங்காசனத்துக்கு போகும்? அதை ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணியாச்சு, எல்லாரும் யூஸ் பண்ணி அது தேவையில்லைன்னு அப்படின்னு தூக்கி எறிஞ்சது. சில பேர் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. ஆமாம் பிரதர், யூஸ் பண்ணாங்க, யூஸ் பண்ணிட்டு என்ன த்ரோ பண்ணிட்டாங்க பிரதர். நம்ம கடவுள் எப்படி தெரியுமா? நம்ம கர்த்தர் எப்படி தெரியுமா? இந்த மனிதர்கள் மாதிரி யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்றவர் கிடையாது. இவர் யூஸ் பண்ணிட்டு உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. இவர் யூஸ் பண்ணிட்டு அவர் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறவர். இவர் யூஸ் பண்ணிட்டு உங்களை எந்த உயர்வுல கொண்டு போகணுமோ அந்த உயர்வுல கொண்டு போய் உட்கார வைக்கிறவர். நிறைய பேர் லைஃப்ல உயர்வு நிறைய இடங்கள்ல பார்க்குறீங்க, ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சேஞ்ச் நடந்துடாதா, ஒரு உயர்வு கிடைச்சிடாதா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆண்டவர் எனக்கு சொல்லி அமிச்சாரு, நான் குப்பையில் இருக்கிறவனையே புழுதியில் இருக்கிறவனையே நான் எடுத்து உயர்த்துகிற தெய்வம். அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வச்ச தெய்வம். 1 சாமுவேலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ராஜாக்களே புறப்படுறாங்க. இந்த அம்மா சொன்னதுக்கப்புறம், அண்ணால் அம்மா சொன்னதுக்கப்புறம் பாருங்க எத்தனை பேர் லைஃப் அந்த மாதிரி நடந்துச்சு இந்த பைபிளில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எடுத்து உயர்த்துகிற தெய்வம். நம்ம மரியாள் அம்மாள் சொல்லுவாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. அவர் பார்ப்பார், என்னது நீ குப்பையில் இருக்கியா, அடடா என் செல்லம், நீ உன் வாழ்க்கை இப்படி இருக்குதா, நீ இப்படி இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி உயர்த்துகிற தெய்வமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்க பாருங்க, ஒரு மனுஷனை உயர்த்தினா அது சாதாரணம். அந்த தேசத்தின் ராஜா ஒரு மனுஷனை உயர்த்தினா அது வேற மாதிரி. ஆனா கடவுள், அந்த சராசரங்களை படைத்த கடவுள் ஒரு மனிதனை உயர்த்தினால் அந்த உயர்வு இந்த அண்ட சராசரங்களுமே பார்க்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உயர்வு உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிறது. எங்கெங்கெல்லாம் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உயர்வே இல்லைன்னு இருக்கீங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், உங்க எல்லாத்துக்கும் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு ஒரு உயர்வு வருகிறது. அந்த உயர்வு எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த இருக்கிற நிலைமையிலிருந்து அது போறதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு, நீங்க கற்பனை கூட செஞ்சிருக்க முடியாது. இந்த குப்பையில், அதாவது குப்பையில் இருந்து அது சிங்காசனத்துக்கு போகுமா? கற்பனையே செய்ய முடியாது. ஏன்னா யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிட்டாங்க, அது தேவையில்லைன்ட்டாங்க. அதை எடுக்கிறார், எனக்கு வேணும்னு. உங்களை எடுக்கிறாரு. இப்ப நீ எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் உங்களை எடுக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் தூக்கி எறியப்பட்டீர்களோ மனிதர்களால, நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க இருக்கிற சபையில், இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் உங்க குடும்பத்தில் எங்க தூக்கி எறியப்பட்டீங்களோ ஆண்டவர் உங்களை எடுத்து அங்க சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. எஸ்தர் புக்கை எடுங்களேன். நம்ம மொர்தெகாயை பார்க்குறோம். மொர்தெகாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த அரண்மனை வாசற்படியில் உட்கார்ந்து இருக்கிறவர். அரண்மனையோடைய வாசற்படியில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த அரண்மனைக்குள்ள அவர் போனதே கிடையாது மொர்தெகாய். அவருடைய பொண்ணு, அவருடைய அண்ணன் பொண்ணு, இவர் சித்தப்பா, அவங்க எஸ்தர் ராஜாத்தி. அவங்க யார் தெரியுமா? அந்த அரண்மனைக்குள்ள போனவங்க யார் தெரியுமா? வாசற்படியில், அரண்மனையின் வாசற்படியில் உட்கார்ந்து இருக்கிறவனுடைய மகள். வசனம் கரெக்ட் ஆகுதுங்களா? அப்ப இவர் யாரு? இவர் அரண்மனையின் வாசற்படியில் உட்கார்ந்து இருக்கிற செக்யூரிட்டி. இப்போ ஒரு மால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க ஊர்ல எல்லா ஊர்லயும் மால் இருக்கும்ல, அந்த மிகப்பெரிய மால் இருக்கிற செக்யூரிட்டிக்கு அந்த மாலை எழுதி கொடுத்தால் எப்படி இருக்கும்? என்ன பிரதர் நீங்க கேட்பீங்க, பிரதர் என்ன பிரதர் இதெல்லாம் நடக்குமா? இவ்வளோ பெரிய மாலு, அந்த மாலுக்கு இந்த செக்யூரிட்டிக்கு எழுதி கொடுக்குறாங்களா? அது எப்படிங்க முடியும்? சரி, ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன், அந்த மாலுக்கே மேனேஜர் ஆகுறாங்க. இந்த இவ்வளோ பெரிய மாலுக்கு எங்க செக்யூரிட்டி? அவர் வாசப்படியில் அந்த மாலுக்கு வெளியே, கேட்டுக்கு வெளியே உட்கார்ந்து இருந்த ஆளுங்க.
அந்த ஆளை கூப்பிட்டு அரண்மனையின் அதிகாரி ஆக்கினார்கள். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், அதே செக்யூரிட்டியோடைய மகள் இது பாருங்க. இந்த செக்யூரிட்டி அரண்மனைக்குள்ளேயே போகாத ஆளு. அவரை வசனம் சொல்லுது, இங்க பாருங்களேன், அவர் என்ன செஞ்சாங்களாம். எஸ்தர் 10வது அதிகாரம் 3வது வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு 2வதாகவும் 127 நாட்டுக்கு, இங்க பாருங்க நல்லா கேட்டுக்கோங்க, அரண்மனையின் வாசப்படியில் உட்கார்ந்து இருந்தவர், செக்யூரிட்டி வேலை பார்த்தவர், காவற்காரன் வேலை பார்த்தவர், அந்த 127 நாடுகளை ஆளுகிற ராஜாவுக்கு அடுத்த ஆளா மாறினாரு. இதுதான் பிரபுக்களோட உட்கார வைக்கிறவர். என்னது, நீ அரண்மனை வாசப்படியில் உட்கார்ந்து இருக்கிறியா மொர்தெகாய்? நீ அரண்மனையின் வாசற்படியில் உட்காருகிறவன் அல்ல, அந்த அரண்மனையின் சிங்காசனத்திலே பக்கத்தில் உட்காருகிற ஆளாய், ராஜாவுக்கு அடுத்த ஆளாய், 127 நாடுகளுக்கு அடுத்த, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் 2வது ஆளா தூக்கி உட்கார வச்ச கடவுளுங்க நம்ம கடவுள். எஸ்தர் இவராது அரண்மனை வாசப்படியில் செக்யூரிட்டி பொண்ணுக்கு ஒரு லைஃப் வருதுங்க. அடுத்தது சொல்றேன், மால்ல இருக்கிற எக்ஸ்பிரஸ் அவென்யூ இருக்கு சென்னையில், விஆர் மால் இருக்கு. அந்த செக்யூரிட்டி கேட்டுக்கு வெளியே உட்கார்ற செக்யூரிட்டி, வாசற்படி காவல் பார்க்கிறவர் இந்த மொர்தெகாய், அவர் பொண்ணுக்கு அந்த செக்யூரிட்டி, அந்த மால் இருக்குல்ல, அந்த மிகப்பெரிய மால், அந்த மாலோடைய ஓனருக்கு கல்யாணங்க. இதை நினைச்சு பார்க்க முடியுதா உங்களால? இதை கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? என்ன பிரதர், அது எப்படி பிரதர் நடக்கும்? அந்த மாலு, அந்த அரண்மனையை கூட விட்டுடுங்க, 127 நாடுகளின் ராஜாவாகிய அந்த ராஜாவுக்கு, அந்த அரண்மனை, ராஜாவுடைய அரண்மனையின் செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, அந்த காவற்கார வேலையை பார்த்து கொண்டிருக்கிறவனுடைய மகளை அவர் திருமணம் முடிக்கிறார். ராஷாந்தரா. இதை தான் சொன்ன, குப்பையில் இருக்கியா நீ? ராஷாந்தரா, வா, உன்னை என் அரண்மனைக்குள்ள கொண்டு போற, ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வாழ்க்கை உங்களுக்கு வருதுங்க. இதுதான் தீர்க்க தரிசனமா சொன்னார். எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. அந்த வாழ்க்கை உங்க எல்லாத்துக்கும் வருது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு உயர்வு வருகிறது, கர்த்தர் கொடுக்கிறாரு. இவங்க வாசற்படியில் உட்கார்ந்தவங்க, மொர்தெகாய் அவர் ராஜாவுக்கு அடுத்த ஆளா மாறுறாரு. இந்த அம்மா வாசற்படியில் உட்கார்ந்து இருக்கிற காவற்காரனின் மகள், அவர் அந்த அரண்மனையின் ராஜாவை திருமணம் முடிக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. எங்க இருந்து எங்க கற்பனை கூட செய்ய முடியல. ஆண்டவர் உயர்த்தினா இப்படி இருக்குங்க உயர்வு. ஆண்டவர் உயர்த்தினா இப்படி இருக்கும் உயர்வு. நம்ம யோசேப்பை பார்ப்போம். யோசேப்பு சொல்வார்ல, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினச்சிக்கோ. இப்போ நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். சில நேரம் உயர்வுகள் டிலே ஆகுது இல்லையா? அதை எடுங்க, ஆதியாகமம் எடுங்க. இது ஏன் நடக்கலை, இது ஏன் கிடைக்கல, இது நடந்திருந்தா நல்லா இருக்குமே, நான் நல்லது செஞ்சேன், எனக்கு நல்லது செய்யலையே நம்ம நினைப்போல. வாங்க 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பு நல்லது செய்கிறாரு. அதுக்கு 14வது வசனம் யோசேப்பு சொல்றாரு, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். எல்லாம் சொல்லி அனுப்புகிறாருங்க. ஒருத்தருக்கு நல்லது செய்கிறார். இப்போ எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைனா, பிரதர் நல்லது செஞ்சேன் பிரதர், பதிலுக்கு எனக்கு கெட்டது செஞ்சிட்டாங்க பிரதர். அப்படி செஞ்சாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைங்க.
இவர் சொல்லி அமிச்சாரு, பானை பாத்திரக்காரன்ட்ட சொல்லி அமிச்சாரு. அவர் மறந்துட்டாரு. ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒருவேளை அந்த பானை பாத்திரக்காரன் மறக்காம, அது கர்த்தர் தான் அதை மறக்கடிச்சாரு, ஒருவேளை மறக்கடிக்காமல் இருந்திருந்தா இந்த பானை பாத்திரக்காரன் வெளியே வந்து அந்த எகிப்து ராஜா கிட்ட சொல்லி, பார்வோன்ட்ட சொல்லி, இவன் எந்த தப்பும் செய்யலையா, இவரை விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? விடுதலையான யோசேப்பு நேராக கிளம்பி எகிப்தை விட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிருப்பார். புரியுதுங்களா? அப்போ அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய எவ்வளவு பெரிய நன்மைகள், உலகத்தையே காப்பாற்றப்பட வேண்டிய நன்மைகள்லாம் அது எப்படி நடந்திருக்கும்? இவர் எகிப்தை விட்டு அவங்க தகப்பனை நோக்கி போயிருந்தாருன்னா, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. சில நன்மைகள் டிலே ஆகுதுன்னா நினச்சிக்கோங்க, கர்த்தர் பெருசாக உங்களுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு. சிலது நடக்க வேண்டியது சரியாக நடக்க மாட்டேங்குதுங்க, கொஞ்சம் தள்ளி போகுதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட ஒன்றே ஒன்று, நான் ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு மாத்திரம் நான் சரியாக பார்த்துக்கிறேன். ஆண்டவருக்கு எனக்கும் உள்ள உறவை பார்த்துக்கிறேன், மற்றதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, அதாவது என் ஆண்டவர் எனக்கு பார்த்துக்குவார். ஒரு நேரம் வந்துச்சு, உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும், யோசேப்பை ராஜா அழைப்பித்தார். அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அதிகாரியாக மாறினார். நான் என்ன சொல்ல வரேன்னா, யோசிச்சு பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கிறவன் ஒரு குற்றவாளி அடுத்த நாள் ராஜாவாக மாறுகிறார். ஹல்லேலூயா. இது நீங்கள் ராஜாவாக மாறும் நேரம். அந்த காலத்துக்கு காத்து கொண்டிருங்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் ராஜாவாகிற நேரம் ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரம் வரைக்கும் கர்த்தரை என்ஜாய் பண்ணிட்டு, கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமா இருங்க. அவர் வார்த்தைகளை தியானித்து கொண்டு இருங்க. கர்த்தரை பிடிச்சுக்கோங்க. எது உங்களை குழியில போட்டாலும் சரி, உங்களை வித்து போட்டாலும் சரி, உங்க மேல வீண் பழி போட்டாலும் சரி, உங்களை தூக்கி சிறைச்சாலையில போட்டாலும் சரி, யூத குலத்தையே அழிக்கிறதுக்கு எழும்பி வந்தாலும் சரி, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படுவதனால ஏசப்பா நல்லா சொல்லிட்டாரு, ஒரு முளத்தை கூட்டவும் குறைக்கவும் முடியாதுன்ட்டாரு. நீங்க கவலைப்படுறதுனால எந்த மாற்றமும் வரப்போறதில்ல. கர்த்தரை நினைச்சுக்கிட்டு அந்த கர்த்தரோடு வாழ பழகுங்க. அவர் வார்த்தைகளோடு வாழ பழகுங்க. அவர் பிரசன்னத்தில் அமர பழகுங்க. அவரை பார்க்க பழகுங்க. அவரை பார்த்து பார்த்து வாழ ஆரம்பிச்சிருங்க. வேற எதையும் பார்க்காதீங்க. சுற்றி இருக்கிற எந்த பிரச்சனைகள் எதையும் நீங்கள் பார்க்காதீங்க. கர்த்தரை பார்க்க 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 அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நிரம்ப நிரம்ப நிரம்ப, வசனம் சொல்றீங்களா, அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்களும் மெழுகு போல உருகிறத பார்ப்பீங்க. உங்கள் பிரச்சனைகள்லாம் உருகும். உங்கள் நேரம் வருங்க. ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, குப்பையிலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. அவங்க எல்லாருக்கும் ஒரு உயர்வை வச்சிருக்கிறாரு. அந்த உயர்வை ஒரு நேரத்தில் வச்சிருக்கிறாரு. அதை தான் நான் சொல்ல வரேன். உங்க எல்லாத்துக்கும் ஒரு உயர்வு இருக்கு பிரியமானவர்களே. எல்லாத்துக்கும் ஒரு உயர்வு இருக்கு. ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நிர்ணயிச்சிருக்கிறார். ஆனால் அதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. நம்ம என்னவா செய்யணும்? நம்மளா போய் இறங்கி ஏதாவது செஞ்சிடலாமா? இல்லை, அவரோட கையை பிடிச்சிக்கோங்க. அவர் அழகாக நடத்தி கொண்டு போயிட்டே இருப்பார். அப்படி நடக்கும்போது, அவர் கையை பிடிச்சிட்டு நடக்கும்போது, அக்கினியில் நடந்தாலும் அந்த அக்கினி நம்ம மேலே பலன் செய்யாது. சிங்க கெபியை கிராஸ் பண்ணுவீங்க, சிங்கம் உங்களை டச் கூட பண்ணாது. நதியை தாண்டி போவீங்க, அவைகள் உங்கள் மேலே புரளவே புரளாது. ஏன்னா நீங்கள் அவர் கரத்தை பிடிச்சிருக்கீங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி கொண்டு போய் அவர் உங்களை எந்த இடத்துல சேர்க்கணுமோ, எந்த உயரத்தில் கொண்டு போய் எந்த கண்மலையின் மேலே உங்களை நிறுத்தணுமோ, உங்கள் கால்களை நிறுத்தணுமோ, அங்கே அவர் கொண்டு போய் உங்களை உயரத்தில் வைக்கிறது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். ஒரு குறைவில்லாமல் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை தாங்க. தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை, அவரை மட்டும்
பார்க்க பழகிக்கோங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, மற்றதும் என்னைய பாரு என்னைய பாரு. ஒரு பக்கம் வந்து சொல்லுது கடன் பிரச்சனை, என்ன பாரு என்ன பாரு. தேவைகள் வந்து சொல்லுது என்ன கொஞ்சம் பாரு என்ன கொஞ்சம் பாரு. மொர்தெகாய் அப்படி தான் சொல்லிச்சு, ஏய் அந்த ஆமானுக்கு மட்டும் நீ தலை வணங்கலை, உன் தலையை எடுத்துருவாங்க, என் தலையே போனாலும் பரவாயில்ல, ஆமானுக்கு என் தலையை சாய்க்க மாட்டேன், என் கடவுளை தவிர வேற எதுக்கும் நான் தலை வணங்க மாட்டேன். யூதர்கள் அப்படி வணங்குறது இல்லை. ஸோ நம்ம எந்த பிரச்சனைக்கு முன்னாடியும் பிசாசின் காரியங்களுக்கு முன்னாடியும் நம்ம தலை வணங்கிடக்கூடாது. எந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. தைரியமாக நிற்கணும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு எதை குறிச்சும் பயம் இல்லைன்னு இருக்கும்போது, நீங்கள் எந்த அரண்மனையின் வாசற்படியில் இருக்கிறீங்களோ அந்த அரண்மனையின் சிங்காசனத்தில் உங்களை ஆண்டவர் உட்கார வைப்பார். சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி இருக்க அந்த தேசத்திலே, அந்த சிறைச்சாலை எங்கே இருக்குதோ அந்த தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்தபடியாய் உட்கார வைப்பார். கர்த்தர் உயர்த்துகிற உயர்வு அது ரொம்ப வித்தியாசமானது, அது ரொம்ப ஸ்பெஷலானது. வசனம் சொல்லுது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். ஆண்டவரை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கர்த்தர் நம்மளை உயர்த்தட்டும். அவர் சரியான இடத்தை உயர்த்துவார். அவர் எதுவுமே தடைப்படாது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படின்னு நம்பி, உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை குப்பை மாதிரி அதை விட கேவலமாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதான் அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதை விட குப்பைன்றதை விட எக்ஸ்ட்ரீம் இல்லை. அவ்வளவு மோசமாக போனாலும் பரவாயில்ல, அப்படி உன் வாழ்க்கை இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை ராஜாவா ராஜாத்தியா என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறார். இல்லை, என் வாழ்க்கை அவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு ஆண்டவரே, நான் ரொம்ப பாவம் செஞ்ச ஆண்டவரே, நான் ரொம்ப ஒரு அசிங்கமான ஆள் ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரேனா, அதெல்லாம் இல்லை. குப்பையில் இருக்கிறியா? உங்களை சீவி சிங்காரிச்சு பவுடர் அடித்து அழகு பார்க்குற தெய்வம். உங்கள் குழந்தை மோஷன் போயிட்டு அதில் விழுந்து இழுந்து ஏஞ்சிருச்சுன்னா ஐய அப்படின்னு போவீங்களா? என்ன செய்வீங்க? நீங்கள் போய் அந்த குழந்தைய தூக்கி அதுக்கு தண்ணியை ஊற்றி அதை ஃபுல்லாக கழுவி அதுக்கு பவுடர் அடித்து தூக்கி கையில் வச்சுக்குவீங்களே, அதுதான் நம்ம தெய்வம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ராஷாந்தாரா பாலாட்டிரி கரா ரியாட்டரா தரா ரியாந்திரி மனரா சாந்தரா. உயர்வு, கர்த்தரால் வருகிற உயர்வை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தரால் வருகிற உயர்வு. அந்த உயர்வு எப்படி இருக்குன்னா, செக்யூரிட்டி வேலை பார்க்குறவன், அந்த மாலுக்கு உள்ளே இல்லாமல் கேட்டுக்கு வெளியே இருக்கிறவன் பொண்ணுக்கு அந்த மாலோடைய ஓனருக்கும் கல்யாணம்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட உயர்வு. அந்த மாலுக்கு வெளியே செக்யூரிட்டி கேட்டுக்கு வெளியே இருக்கிற செக்யூரிட்டிக்கு அந்த மாலுக்கு சொந்தக்காரனாகிற உயர்வு, அப்படிப்பட்ட உயர்வு உங்களுக்கு வருகிறது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த உயர்வை அனுபவிக்க போகிறீங்க. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு தான் இந்த உயர்வுக்கு உங்களை கொண்டு போகும். அதை மட்டும் ஒன்று சொல்லிடுறேன், தேவனோடு உறவு இல்லாமல் ஒரு உயர்வில் போயிடலாம், தேவனுக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் எதையும் சாதிச்சிடலான்னு மட்டும் கனவு கண்டிடாதீங்க. வேதத்தில் எவ்வளவு நேரம் உட்காருவீங்களோ, நான் திரும்ப சொல்கிறது 1000 வாட்டிக்கு மேலே சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்கிறேன், திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த வேதத்தை எந்த அளவுக்கு தியானிக்கிறீங்களோ அப்போ தான் நம்ம கடவுள் யாருன்னு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்றத போதிக்கிறது இந்த வேத புத்தகம்தான். இந்த வேத புத்தகத்தில் இப்போ ஒரு மனுஷன்ட்ட நல்லா பழக அவரை தெரிஞ்சுக்குவீங்களே, அந்த மாதிரி இந்த வேத புத்தகத்தை நீங்கள் தியானிக்க நம்ம கடவுள் யாருன்றது நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு இந்த வேதம் போதிக்கும். அப்போ தான் நம்ம பார்வை மாறும், நம்ம வாழ்க்கை மாறும். இருக்கிற நிலை, அந்த நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைக்கு உயர்த்தப்படுவோம்.
யோசேப்புக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு இருந்தது, மொர்தெகாய்க்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு இருந்தது. அந்த உறவு அவங்கள தைரியமா நிக்க வைத்தது, பேச வைத்தது. தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகுக்கும் ஒரு கடவுளுக்கும் ஒரு உறவு இருந்தது. அந்த உறவு அவங்கள தைரியமாய் நிற்க வைத்தது. நீங்க தைரியமா நிக்கணும்னா கடவுளோட உள்ள உறவு தான் உங்களை தைரியமா நிக்க வைக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. ராஷாந்தரா லியாத்தரா பராஷாதரா செகிரியா மால்பரா ஷதருதுரு ரியாடெலி மனரா துரா பரா சேனிரியா லாகாரா சாந்தரா மனரா. ஆண்டவரே, நீர் பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி. உங்களோட வாழ்க்கை எல்லாம் மாறுதுங்க, எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அதாவது இப்படி தான் நடக்கும் போல இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களா, அது அப்படி நடக்க போகிறது இல்லை. சிலதை குறித்து இது இப்படி தான் நடந்துடும் நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்களா, அது அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது அப்படி நடக்க போகிறதே கிடையாது. அதுக்கு ஆண்டவர் நிர்ணயித்த மாதிரி தான் நடக்க போகுது. அதுக்குள்ளே போட்டு உங்கள் மண்டையை ரொம்ப குழப்பிக்காதீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அதுலேயே ரொம்ப சிந்திக்காதீங்க, அந்த பிரச்சனையிலேயே போட்டு உருண்டு பெறலாதீங்க. அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். அதை மீறி ஒரு இன்ச்சு கூட நடக்காது. ராஷாதரா லாதரா மானாரா திரி கரு சாந்தரா பாலா ஏல்பெரியாந்தரா சகரா டிரியா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறாங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடம்போட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. God bless you. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.